ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நம்ம வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கும்பிடுங்க, அவர் தான் பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ நம்ம கும்பிட்ற சாமியெல்லாம் கும்பிடக்கூடாதா? முருகர், பெருமாள், சிவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிட்றவங்கலாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இல்லையா? அவங்களாம் பெரிய தெய்வங்கள் இல்லையா? அவங்களெல்லாம் வழிபடுறது தப்பா? அவங்களாம் சக்தி வாய்ந்தவங்களாம் நமக்கு அருள் புரிய மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு டவுட் ஏற்படுங்க. அதுக்கு அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பெருமானார் என்ன சொல்கிறாரு, வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஜோதி வடிவானவர், மிக பெரியவர் அப்படின்றாரு. நம்ம எல்லாருமே ஆண்டவர்னா எப்படி? ஆண்டவருக்கு உருவம் இதெல்லாம் இருக்குதாங்க? இல்லை. நம்மளாம் அவங்கவுங்க கற்பனை வடிவில் அவங்கவுங்க கவிஞர்கள் அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்படி தான், அதுதாங்க உண்மை. ஆனால் ஒவ்வொரு கவிஞரும் இப்போ முருகரையே நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி முக பாவனைகள் வச்சு அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அம்பால பல ரூபங்களில், சிவனை பல ரூபங்களில். அவங்க இதே தானா, இப்படி தான் இருக்காங்களா, இப்படி தான் அவங்க உருவமா அப்படின்னு பார்த்தா அப்படியே கிடையாதுங்க. நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அப்படி தான் சொல்லுவாங்க. மனிதன் அவனோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி இறைவனையும் வகுத்து கை, கால் இதெல்லாம் வச்சு வரைஞ்சி வச்சுக்கிட்டான். நம்மளுக்கு ஒரு 2 கை இருக்குது, இறைவன் சக்தி வாய்ந்தவர், பெரிய தெய்வம், அதனால் அதிகமாக ஒரு கைகள் அப்படியெல்லாம் போட்டு உருவாக்கி வச்சுக்கிட்டோம். நம்ம கற்பனையாக தான் நம்ம இது மாதிரி முருகர் இப்படி, சிவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். அப்படி தாங்க, அதுதான் இது. ஆனால் இறைவன்றவர் அவருக்கு உருவம் அதெல்லாம் இல்லை, அவர் ஜோதி வடிவானவர் தான் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் தெரியும், புரிதல் இருக்குது. இருந்தாலும் பக்தி மார்க்கத்தில் நம்ம எதை போய் வழிபட முடியும்? ஜோதியை பார்த்துக்கிட்டு இருந்தால் சாமி சாமி ஜோதி அப்படி சொல்லிட்டு வழிபட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதனால் இப்போ நம்ம முருகா 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 அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம உருகி உருகி வழிபடும் போது அந்த பக்தி நமக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடி முருகன் மேலே இருக்க பக்தியில் நம்ம அவ்வளோ ஒரு அறநிலையில் வாழ்ந்து நம்ம நம்மளோட நம்பிக்கை வடிவமாக நம்ம முருகன் நமக்கு அருள் புரிகிறாரு. இப்போ சிவனே அப்படின்னும் போது அந்த மாதிரி அவங்களோட பெயர் வச்சு அவங்களோட உருவத்தை நம்ம பார்த்து நமக்குள்ள ஒரு கற்பனை, அதாவது நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரொம்ப நம்பி நம்பி நம்மளோட வேண்டுதல்கள், நம்மளோட பக்தி பக்தி தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் பக்தி நிலையை தாண்டி நம்ம ஞான நிலைக்கு போகும்போது ஆஹா இல்லை, இறைவன் உருவம் இதெல்லாம் உடையவரா, அவர் இப்படிப்பட்டவரா, அவருக்கு படைச்சா அவர் சாப்பிட்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்வுபூர்வமாக ஞான நிலையை அடையும் போது நமக்கு அது விளங்குதுங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பண்டிகைகள் ஒவ்வொரு இது வரும்போது நம்மளோட திருப்திக்காக நம்ம நிறைய பலகாரங்கள் செய்கிறது, அதை இறைவனுக்கு படைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இறைவன் ஜோதி வடிவானவர் தான். அதை தான் வள்ளல் பெருமானார் கண்டறிஞ்சு இறைவன் ஜோதி வடிவானவர், அவர் ஜோதியாக வழிபடுங்க, அவர் உருவம் அற்றவர், அதனால் நீங்கள் ஆண்டவர்லேயே பெரியவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவரை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அதனால் நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை மட்டும் தான் வழிபடணும், இவங்களெல்லாம் வழிபடக்கூடாதுன்னு இல்லைங்க. ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அணுவில் அவர் தூசு துரும்பு எந்த இடத்துல அவர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுங்க. எல்லாத்துலேயும் இருக்கார், நம்ம எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்போ எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் நமக்குள்ளேயும், நாமளும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாங்க, நமக்குள்ளேயும் இருக்கார், மற்ற உயிரினங்களுக்குள்ளேயும் அவர் இருக்கார். செடி, பூ, பூண்டு, புலி, அவர் இல்லாத இடமே எந்த ஒரு விலங்குகளாக எடுத்துக்கலாம், எதுவாக இருக்கட்டும், அப்போ எல்லாத்துலேயுமே இருக்கிற ஆண்டவர் இந்த மாதிரி நம்ம கும்பிட்ற முருகர், சிவன் இவங்கெல்லாமல் எங்கேருந்து வந்தவங்க? அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்குள்ளேருந்து வந்தவங்க தானே நம்ம இறைவன். நம்ம கும்பிட்ற இறைவனுங்களும் நாமளும் எல்லாருமே. நாம் சும்மா இந்த உடல் நமக்கு பொருத்தப்பட்டிருக்குங்க, நம்ம எல்லாருமே ஒரு ஆன்மாக்கள் தான். நமக்கும் இந்த உடல் ஒரு மாயை தான், அதையும் நம்ம விட்டுட்டு தாங்க ஒரு நாளைக்கு போகிறோம். அதை போல் இறைவனுக்கும் நம்ம கற்பனையாக தாங்க உருவங்களை வச்சுருக்கோம். அதனால் நாம் இவங்களை கும்பிடக்கூடாது அப்படின்ட்டு கிடையாது. ஆனால் என்ன, இவங்களுக்கு நம்ம வச்சுருக்க பேர் வச்சு கும்பிடாமல் சில நேரங்களில் நானும் எந்த தெய்வங்களை பார்த்தாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, ஏன்னா இறைவன் ஜோதி வடிவானவர் சொல்லும் போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வழிபட்டுக்கிறோங்க. ஏன்னா நம்ம தான் பிரிவினை பிரித்து இந்தந்த பெயர்கள் வச்சு கூப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கு பதில் நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரேன்னு சொல்லிக்கலாம். அதனால் நம்ம கும்பிட்ற முருகரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான், நீங்கள் கும்பிட்ற சிவனும் சரி, பெருமாளும் சரி, எல்லாருமே அருட்பெருஞ்சோதி
அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாங்க. அந்தபடி பார்க்கும்போது நம்ம பெருமானார் சொல்கிறதும் ஒன்று தான், நாம் கும்பிட்றவங்களும் ஒன்று தான். அதனால் இவர்களை கும்பிடக்கூடாதுன்ற கருத்து இல்லைங்க. அவர்களையும் வழிபடுவதும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வழிபடுறதுக்கே சமமாக கருதுகிறேங்க. வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்.